ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் மைலி சமையல். மைலி சமையலில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கெளுத்தி கருவாடு குழம்பு செய்ய போகிறோங்க. இதோட பச்சை மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு செய்யக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை மொச்சை ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். 3 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கெளுத்தி கருவாடு 3 எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சிருக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது 100 கிராம் புளி எடுத்து உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து கரைச்சி அதோட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து புளி கரைசல் ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது 1 ஸ்பூன் மிளகு, அதை மிளகை நுணுக்கிட்டு பூண்டு தட்டி வச்சுக்கணும். இது கடைசியாக தாங்க சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எடுத்துருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. பூண்டு ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேங்க. இப்போ தாளிக்க போகிறோம், எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அது சூடான பிறகு வெந்தயம் சேர்த்துக்க போகிறோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். நல்லா வாசனை வந்த பிறகு தான் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வதங்கின பிறகு பூண்டு சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் இப்போ தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, முருகலாக வதங்கணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு பச்சை மொச்சையை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் காஞ்ச மொச்சை இருந்தாலும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பச்சை மொச்சை சேர்த்து நல்லா இப்போ பெரட்டி எடுத்துக்க போகிறோம். அடுத்து கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டமாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்புல. ஒரு பெரட்டி விட்டுட்டு புளிக்கரைசலை சேர்த்துக்க போகிறோம். இதில் உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கொதிக்க வேண்டியது தாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த காயெல்லாம் வெந்து புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சிட்டா போதும். இப்போ கருவாட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் வெந்நீரில் போட்டு. அப்போ தான் அதோட உப்பெல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. காயெல்லாம் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ கருவாடை சேர்த்துக்க போகிறோம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்காங்க. இப்போ கருவாடை சேர்த்துக்க போகிறோம். கருவாடெலாம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டின பிறகு தான் நம்ம மிளகும் பூண்டும் நுணுக்கி வச்சுருக்கிறத சேர்க்க போகிறோம். இறக்குறப்ப சேர்த்தா போதும். அது இந்த ஸ்டேஜில் இப்போ சேர்த்துப்போங்க. அவ்வளோதான், பூண்டு மிளகும் நுணுக்கி சேர்த்தாச்சு. இனிமேல் இறக்கிட வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு மிளகு சேர்த்தோன்னையே நல்லா வாசனை வந்துடுச்சு குழம்பு. இவ்வளோது திக்காக வச்சாதாங்க நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா மழையும் தூரிக்கிட்டு இருக்கு. சூடான சாதத்தோடு சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். மைலி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.